வணக்கம். அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போயகன்றது உதயனின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழகெழ நயன கடிமலர் மலர மற்றண்ணலங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. ரொம்ப அழகா மார்கழி மாதம் 22ஆம் நாள் மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகா திருப்பள்ளி எழுச்சி பாடுறார் தெரியுமா? சிவபெருமானை எப்படி எழுப்புறார் தெரியுமா? எப்படிப்பட்டவர் சிவபெருமான்! இந்த உலகத்துல கிழக்கில் உதித்து விட்டான் சூரியன். சூரியனுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய அருணன் கிழக்கிலே வந்து விட்டான். இந்திரனுடைய திசை கிழக்கு. உன்னுடைய முகத்திலே எப்படி அருள் ஒளி பொங்குகிறதோ அதுபோல சூரியனும் தன்னுடைய ஒளியால் இந்த உலகத்துல இருக்கிற இருட்டையெல்லாம் நீக்கிட்டான். உன்னுடைய கண்கள் தாமரைப்பூ மாதிரி இருக்கு சிவபெருமானே. உன்னுடைய கண்கள் போன்ற தாமரை மலர்கள் எல்லாம் இந்த தடாகத்துல பூத்திருக்கு. அந்த பூவை சுற்றி தேனை குடிப்பதற்காக வண்டுகள் எல்லாம் சூழ்ந்திருக்கின்றன. அதுபோல நாங்களும் உன்னை தேடி உன்னுடைய அருளை பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம். அருட்கடலே, அன்பின் மலையாக விளங்கக்கூடிய பேரமுதே அருட்கடலே, நீ சீக்கிரம் எழுந்திரு, எங்களுக்கு அருளை தானு. ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் சிவபெருமானை எழுப்பி திருப்பள்ளி எழுச்சி பாடுறார். எப்படி இதுல ஒப்புமை செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? தாமரை பூவை சிவபெருமானோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். தாமரை பூ போல அவருடைய சிவபெருமானுடைய கண்கள் இருந்துதான். தாமரை பூ தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாமரை பூவை சுற்றக்கூடிய வண்டுகள் இருக்கே, அந்த வண்டுகள்லாம் யாரு தெரியுமா? அந்த தேவர்கள் தான் அவருடைய அருளை தேடி அந்த தேனை பெறுவதற்காக, இந்த தேன் என்கிற அருளை பெறுவதற்காக அந்த சிவபெருமானை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரம்மன், சரஸ்வதி, அம்பாள் போன்ற 30 முக்கோடி தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுடைய தரிசனத்துக்காக காத்திருக்காங்க. அது மாதிரி நாமளும் பிறப்பின்மை என்கிற தேனை பெறுவதற்காக எப்படி அந்த வண்டுகள் சிவபெருமானை சூழ்ந்திருக்கிறதோ, அந்த தாமரை பூவை சூழ்ந்திருக்கிறதோ, அந்த வண்டுகள் போல நாமும் ஒரு பக்தர்களாக சிவபெருமானுடைய திருவடிகளை சூழ்ந்து நிற்போம். அவருடைய அருளை பெறுவதற்காக காத்திருப்போம். அதனால அவருடைய அருள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? எழுந்திருச்சாதானே கிடைக்க முடியும் அவருடைய அருள். அதனால சிவபெருமானே, பொழுது விடிஞ்சாச்சு, சீக்கிரம் எழுந்திருன்னு ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் உருகி உருகி பாடி இருக்காரு. ஒரு முறை ஒரு கப்பல்ல குடும்பம் பயணம் செஞ்சது. கப்பல் புயல்ல மாட்டிக்கிச்சு. எல்லாரும் கடவுளை வணங்கினாங்க, சிவசிவா சிவசிவா அப்படின்னு வணங்கினாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் எதை பத்தியுமே கவலைப்படாம ரொம்ப சாதாரணமா நின்றுட்டு இருந்தாரு. பக்கத்துல அவருடைய மனைவி, இந்த கப்பல்ல இருக்கிற அத்தனை பேரும் சாமியை கும்பிடுறாங்க, சிவசிவான்னு சொல்றாங்க, உங்களுக்கு பயமே இல்லையா, அப்படியே நிக்கிறீங்களே அப்படின்னு உடனே அந்த கணவன் கோவப்பட்டு கத்தி எடுத்து மனைவியோட கழுத்துல வச்சான். உடனே மனைவி கலகலன்னு சிரிச்சா. நீ எதுக்கு சிரிக்கிற, உனக்கு கத்திய பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்டா. உடனே மனைவி சொன்னா, கத்திய பார்த்தா எனக்கு பயம்தான், ஆனா இந்த கத்தி யாரோட கையில இருக்கு? என்னுடைய அன்புக்குரிய கணவர்கிட்ட இல்லையா இருக்கு, அப்புறம் ஏன் நான் பயப்படணும் அப்படின்னு சொன்னா. அப்பதான் அந்த கணவன் சொன்னானா, அத மாதிரிதான் நானும், என்னுடைய வாழ்க்கை அந்த இறைவன் கையில இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும், அதனாலதான் நான் பயப்படாம இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நம்முடைய வாழ்க்கையும் அந்த சிவபெருமானுடைய கையில தான் இருக்கு. அதனால அவருடைய அருட்செல்வத்தை பெறுவதற்காக அருள்மழையை அவன் பொழிகின்றான், அன்பு மழையை அவன் பொழிகின்றான். அந்த அன்பு மழையிலும் அருட்கடலிலும் நனைவதற்காக இந்த மார்கழி மாதத்துல சிவபெருமானுடைய நாமத்தை பாடுவோம். திருப்பள்ளி எழுச்சி பாடி நாமும் எந்திரிப்போம், அந்த இறைவனையும் எழுப்புவோம், இறைவனின் பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.